வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜவ்வரிசி வடாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஜவ்வரிசி வடாம் பண்ணுறதுக்கு 250 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துட்டுருக்கேன். 2 எலுமிச்சைப்பழம் எடுத்துட்டுருக்கேன். 5-6 பச்சை மிளகாவை அரைச்சி விழுதாக எடுத்துட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்துட்டுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல ஜவ்வரிசி என்னென்னா களைஞ்சிட்டு இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். ஜவ்வரிசி 8 மணி நேரம் என்னென்னா ஊற வச்சு எடுத்துட்டாச்சு. ஜவ்வரிசி என்னென்னா ஊறிட்டு இப்போது இது ஊறியிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி ரொம்பவே சூப்பர் ஊறி இருக்குது. குக்கரில் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுட்டுருக்கேன். இதில் நம்ம ஊற வச்சு வச்சுட்டுருக்கிற ஜவ்வரிசியை போட்டுக்க போகிறோம். இப்போ எல்லா ஜவ்வரிசியுமே போட்டுண்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்து ரெடியாக எடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாய் விழுது போட்டுக்க போகிறோம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கெட்டியாகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்க போகிறோம். இது ஆறினதுக்கு அப்புறமா இதில் எலுமிச்சைப்பழ ஜூஸ் விட்டுக்க போகிறோம். ஜூஸ் விட்டுண்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இது ஆறினதுக்கு அப்புறமா சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக எடுத்துட்டுருக்கேன். இதில் சின்னதாக ஒரு கரண்டி போட்டுருக்கேன். இப்போது வடை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்படி கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளேட்டில் விட்டுருக்கேன். நான் சாம்பிளுக்காக பிளேட்டில் பண்ணி காமிக்கிறேன். உங்கள் கிட்டே துணியோ இல்லை பேப்பரோ இருந்தால் நீங்கள் அதில் வச்சுக்கலாம். ஸோ இதே மெத்தட்லேயே நம்ம எல்லா வடத்தையுமே பண்ணிக்க போகிறோம். இந்த வடத்தை 3 நாள் வெயிலில் காய வைக்கணும். வெயில் கம்மியாக இருந்தால் 4 நாள் கூட காய வச்சுக்கலாம். இந்த வடத்தை நல்லா காய வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சா 1 வருஷம் ஆனாலும் இது ஒன்றுமே ஆகாது. இதோட டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கும். நான் டெரஸில் வடை ஆகிட்டுருக்கேன். அதை தான் அப்படியே உங்களுக்கு ஒரு வியூ காமிக்கிறேன். ஸோ இதே மெத்தட்லேயே 3 நாள் வரையும் நல்லா இதை காய வச்சு எடுத்துக்க போகிறோம். வடத்தை நல்லா 3 நாள் காய வச்சு எடுத்துட்டுருக்கேன். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ க்ளாஸியாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி நல்லா காய வச்சு எடுத்து இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாக எடுத்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக வடாத்தை போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். ஜவ்வரிசி வடை ரொம்பவே சூப்பராக ரெடியாக எடுத்து இது எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியான ஜவ்வரிசி வடை ரெடியாக எடுத்து கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.